வணக்கம் நண்பா. எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் லேட்டஸ்ட் செய்திகள். கிராமப்புற செவிலியர்களுக்கு விரைவில் பணி நியமனம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவையத்தின் நூற்றாண்டு தொடக்க விழா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 2025 ஆண்டுக்கான சிறந்த செவிலியர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்த ஆண்டு 22 செவிலியர்களுக்கு நைட்டிங் கேல் அம்மையார் விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் செவிலியர்கள் 2300 மலை கிராமங்கள் மற்றும் நடந்து செல்லக்கூட வழியில்லாத இடங்களுக்கு சென்று தடுப்பூசி போட்டதை பாராட்டினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3253 ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ததோடு ஒப்பந்த செவிலியர்களின் மாத ஊதியத்தை 14,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்போது 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 150 செவிலியர்களை நியமிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2250 கிராமப்புற சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு மிக விரைவில் பணி ஆணைகள் வழங்கப்பட உள்ளன என்றும் தெரிவித்தார். இதே போன்ற எம்ஆர்பி அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.